Hi, it's for TechFan. Welcome to TechFan Tablet. இன்னைக்கு மண்டே டெக்னாலஜியில் இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் 3D பிரிண்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங் இது மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மெயினான 2 அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் தேர்ட் திங் இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இப்போ எப்படி பிரஸ்ட் கேன்சருக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபோர்த் திங் இதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேரியரில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபிஃப்த் திங் இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் கேரி பண்ணீங்க அப்படின்னா definitely you can get a good career in your life. நம்ம சேனலில் கேரி பண்ணுற வீடியோ டெய்லி வரணும் அப்படின்னா definitely you have to go for a subscribe and let's attend to our concept. So first of all, what is meant by 3D printing? ஒரு CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் கான்செப்டில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாடலை ஒரு ஹார்ட்வேர் மூலமாக ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா that's a type of 3D printing. இன்னொரு டைப் ஆஃப் 3D printing எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாடலை நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அந்த மாடல் மாதிரியே நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ செகண்ட் டைப். இதுதான் உங்களுடைய 3D டெக்னாலஜியோட மெயின் கான்செப்ட். இதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியலில் நம்ம மோல்ட் பண்ணி அந்த மோல்ட் பண்ண யூஸ் பண்ணி அந்த மாடல் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா that's a technology of 3D printing. இந்த 3D printing டெக்னாலஜியை எப்படி ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம், ஹெல்த் கேருக்கு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட ரிசர்ச் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை மெயினாக ரோஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க 3D printing யூஸ் பண்ணி ஹெல்த் கேர் அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட பூம் கேரி பண்ணலாங்கிறத ரிசர்ச் பண்ணி தே ஆர் சக்ஸஸிங். இவங்களோட ரிசர்ச்சில் இந்த 3D பிரிண்டிங்கை 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் மாடல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு மாடலை பார்த்து அந்த மாடலை அப்படியே மிரர் பண்ணி ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா that's a concept of your மாடல் பெர்ஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு க்ரோன் எனக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த க்ரோனை அப்படியே அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஃபால்ட்னாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது உங்கள் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் செகண்ட் திங் மேபி ஒரு ஹேண்டோ இல்லை ஒரு ஃபிங்கர் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டூப்ளிகேட் பண்ணி அதை பேஷண்ட் செட் பண்ணுறதுக்கும் இந்த 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. that's a concept of your model perspective. Your second application is bioprinting. இதில் மெயினாக டாஃப்ட் யூனிவர்சிட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எப்படி இந்த 3D பிரிண்டிங்கை பயோபிரிண்டிங்காக யூஸ் பண்ணலாங்க ரிசர்ச்சில் தே சக்சீட். ஸோ அவங்க ஒரு மேபி ஒரு பேஷண்ட்டுக்கு எனக்கு வந்து அவங்களோட ஹார்ட் எனக்கு சரியாக பம்ப் ஆகலை, அவங்க பிளட் எனக்கு கரெக்டாக சர்க்குலேட் ஆகலை அப்படின்னா இவங்களே ஒரு பிளட் வெசல் கிரியேட் பண்ணி அந்த பிளட் வெசல் மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தே கேன் டூப்ளிகேட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ 3D பிரிண்டிங். இந்த அப்ளிகேஷனால் ஃபியூச்சரில் இந்த 3D பிரிண்டிங்கிற கான்செப்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ டோனர் ஃபார் ஹியூமன் பீயிங். இந்த மெடிக்கல் 3D பிரிண்டிங்கை இப்போ அட்வான்ஸாக பிரஸ்ட் கேன்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேஷண்ட்டோட செல்லை எப்படி க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக ரெக்கவர் ஆவாங்க. பட் நம்ம ட்ரக்லாம் டேரெக்டாக நம்ம பேஷண்ட் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு we can go for 3D பிரிண்டிங். அப்போது ஒரு பேஷண்ட்டோட செல்லை எடுத்து அந்த செல்லை we are going to implement ஹைட்ராஜெல். இந்த ஹைட்ராஜெல் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் நம்ம 3D பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் மெயின் அட்வான்டேஜ் எனக்கு என்ன அப்படின்னா இது பயோமெட்ரிக் என்விரான்மெண்ட் இருக்கும். தட் மீன்ஸ் அதுக்குள்ளேயே அந்த செல்லை வளரக்கூடிய என்விரான்மெண்ட் அது ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்கள் 3D பிரிண்டிங்கில் அந்த செல்லை நம்ம கேரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓவரால்காக எனக்கு க்ரோ பண்ணி we can find the tumor. ஸோ டியூமர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அதோட வளர்ச்சி இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் with the help of your 3D printing. அண்ட் தென் இந்த டியூமருக்குள்ளே நம்ம ஏகப்பட்ட ட்ரக்ஸை நம்ம அப்ளை பண்ணி எந்த ட்ரக்ஸ் மூலமாக அதோட க்ரோ எனக்கு ஸ்டாப் ஆகுது, எந்த ட்ரக் மூலமாக அதோட க்ரோ எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது எல்லாம் பிடி பண்ணிட்டோம் அப்படின்னா அன்வான்டாக எந்த ஒரு ட்ரக்குமே நம்ம பேஷண்ட் கொடுக்காம கரெக்டாக எந்த ட்ரக் கொடுத்தா அவங்களோட பிரஸ்ட் கேன்சர் எனக்கு சால்வ் ஆகுங்கிற பிடி பண்ணுறோம் அப்படின்னா that can be done with the help of your 3D printing in breast cancer. நீங்கள் இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் உங்கள் கேரியர் அண்ட் பேஷன் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது சாஃப்ட்வேர் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோடெஸ்க் ஃபியூசன் 360. நீங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் செகண்ட் ஒன் ஆட்டோடெஸ்க் ஆட்டோகேட். நீங்கள் ஒரு அல்காரிதம் ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரோபோட்டிக்ஸ் கேரி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ்.
Your third one is Ultimaker Curo. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஒரு பிகினராக நீங்கள் ஒரு பேசிக்கான 3D மாடல் டிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிங்கர். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் மாடல் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கிரியோ. நீங்கள் ஒரு 3D பிரிண்டிங் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் மாதிரி நீங்கள் ஏதாவது மாடல் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் கிரியோ. இது போக இந்த 3D பிரிண்டிங்கில் ஏகப்பட்ட ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கேரி பண்ணுறாங்க. யூ கேன் சூஸ் கோர்சரா. இதில் 3D பிரிண்டிங் சாஃப்ட்வேர், 3D பிரிண்டிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் CAD அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இது மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. இதை நீ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் நீ 3D பிரிண்டிங்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஸ் எ கேரியர் யூ வில் பி இன் அ குட் பொசிஷன். திஸ் அ திங் எப்படி 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை இப்போ லேட்டஸ்ட்டாக மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2 years definitely you will get a good career. Share this tablet to all your friends and definitely you can get a lot of technology idea from this TechFit tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and it's Fabio Tech Friend. Thank you.